திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். இதோ நான் கதவென்று நின்று தட்டுகிறேன். ஒருவன் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் அவனது இல்லத்தில் நுழைந்து அவனோடு விருந்துண்பேன், நானும் அவனும் ஒன்றாய் விருந்துண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் அவனும் ஒன்றாக விருந்துண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் அவனுடைய இல்லத்தின் கதவென்று நின்று தட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்து தந்தால் அந்த இல்லத்தில் நான் நுழைந்து அவனும் நானுமாக விருந்து உண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதிகமா பிடித்த ஒன்று மனிதனும் கடவுளும் எப்போது உறவாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அனைத்து படைப்பை அவர் படைக்கிறார். நாம் ஆச்சரிக்கத்தக்க அநேக படைப்புகள் இருக்கிறது. அவருடைய படைப்புகளை கண்டு நாம் அச்சப்படக்கூடிய நிலைகளிலே வல்லமை உள்ள படைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அனைத்தை படைத்த ஆண்டவராகிய கடவுள் உலகத்தையும் எரிகையும் அனைத்தை உருவாக்கிய வானத்தையும் பூமியையும் அனைத்தை படைத்த ஆண்டவராகிய கடவுளுடைய ஒரு விருப்பு மனிதனோடு உறவாட. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் வல்லமையான சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய வல்லமை படைப்புக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய படைப்புகளை காட்டிலும் அவருடைய கரத்தால் உருவாக்கப்பட்டு அவருடைய மூச்சை அனுப்பி ஆத்மாவை உருவாக்கிய ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த மனிதனுடைய இதயத்தை பார்க்கிறோம், இவனுடைய ஆத்மாவை பார்க்கிறோம். பரலோகம் அவருக்கு மகிழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தை காட்டிலும் இந்த மனிதனாகிய நாம் ஒவ்வொருவரை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் ஆத்மாவை, நம் இதயத்தை அவருடைய இல்லமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடவுளை விட்டு பிரிய நினைக்கிறோம். நாம் கடவுளிலிருந்து பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். கடவுளுடைய நாமத்தை அறிவதில்லை. நாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நாம் சாத்தானுக்கு அடிமைப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அழிந்து போகக்கூடியதை அன்பு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் மனிதனை அன்பு செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதன் மேல் அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு எல்கை இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு இரக்கத்துக்கு அளவு இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அளவுகள் இருக்கிறது. அவருடைய கரத்தில் அளவுகள் இருக்கிறது. ஆனால் மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு அளவு இல்லை. ஹல்லேலூயா. நாமும் கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்திகளுக்கு, இதோ அன்புக்கு, ஜெபங்களுக்கு, ஊழிய பாதைகளுக்கு ஒரு அளவை வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உன் இதயத்தில் அவர் வாசம் பண்ண, உனக்கு அவர் தங்க அவருடைய கரத்தில் அளவு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை அன்பு செய்கிறபடினால் எப்படி அளவு இல்லை. நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை வாழ வைக்கும்படியாக, நாம் ஒவ்வொருவருக்கும் கட்டக்கூடிய பரலோக நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு கொடுக்க வேண்டும்? நீ சாத்தான் பிடியிலோ, நீ பாவ
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகையானவன் உன்னை அதிகாரப்படுத்துகிறான். அழகையானவன் உன்னை அடிமைப்படுத்துகிறான். அழகையானவன் உன்னை சிறையில் அடக்கிறான். அழகையானவன் உன்னை துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் அன்னாரத்தின் வியாதிகளிலிருந்தும் வேதனை பத்திரத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றவே அவர் சிலுவையில் மரணமானார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதோடு அவர் ஐயோ அங்கு இறந்து போவதில்லையே, கல்லறை அவரை கட்டி காக்கவில்லையே. அவர் வல்லமை உள்ளவர், அவர் பாதாளத்தை ஜெயிக்கிற அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா. அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ பரலோக இல்லத்தின் வாதலை திறந்து கொண்டு செல்ல அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கடந்து சென்று உங்களுக்கு ஒரு வாசஸ்தலங்களை ஆயத்தமாக்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தில் நான் உங்களுக்கு வாசஸ்தலங்களையே இல்லத்தின் வாதலையே ஆயத்தமாக்குவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உன் வாதலை அறிந்து நான் தட்டுகிறேன். ஹல்லேலூயா. உன் இதயத்தை நான் தட்டுகிறேன். ஹல்லேலூயா. நீ என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து தந்து அந்த இல்லத்தில் நான் நுழைந்து அவனுமாய் விருந்து உண்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இல்லத்தை எல்லாருக்கும் திறக்க மாட்டோம். கள்ளர்களுக்கு திறக்க மாட்டோம். முகம் தெரியாதவர்களுக்கு நாம் திறக்க மாட்டோம். உறவில்லாதவர்களுக்கு நாம் இல்லத்தை திறக்க மாட்டோம். யாருக்கு நாம் திறந்து வைப்போம்? நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய விருந்துகளுக்கு, நம்முடைய பிடித்த உறவுகளுக்கு வாதலை திறந்து விருந்து நடத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாதிலிருந்தே நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தட்டிக் கொண்டிருக்கிறார்? நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவருமாய் விருந்து நடத்த வேண்டும். விருந்து உண்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றாயிருந்து சாப்பிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எதற்காக வாசிப்போம்? 21 வாசிப்போம். நான் வெற்றி கொண்டு என் தந்தையின் அரியணையில் அமர்ந்தது போல வெற்றி கொள்பவனுக்கு என் அரியணையில் அமரும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து நான் வெற்றி கொண்டதை போல பரலோக அரியணையில் நான் வீற்றிருப்பதை போல எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறேன். என்னுடைய மக்களுக்கு அங்கு அதிகாரத்தையும் அங்கு உரிமையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய உணவை சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வந்து கதவை நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ அவர் அமர்ந்து கொள்கிற சிங்காசனத்திலே, பரலோக இல்லத்திலே, அந்த மகிமையிலே உன்னை கொண்டு இருத்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரத்தையும் உனக்கு உரிமையும் கொடுக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் விருந்து. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இல்லத்தின் கதவை திறந்து தருவானோ அந்த இல்லத்தில் நான் நுழைந்து அவனும் நானுமாய் விருந்து உண்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் ஒருவர் இதயத்தை திறந்து கொடுப்பார்களோ அந்த இதயத்தில் கடவுள் இருப்பார். எவர் ஆண்டவராகிய கடவுளும் அந்த மனிதனும் ஒன்றாயிருப்பார்.
அநேக அதிகாரங்களை அந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமே நம்மை ஜெயிக்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெயித்தெழும்பதை போல எவன் ஒருவன் ஜெயித்தெழும்புவானோ அவனுக்கு பரலோகத்தில் பங்கு. ஹல்லேலூயா. எண்ணத்திலிருந்து நீ ஜெயிக்க வேண்டும், நீ பாவத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு பாவம் செய்ய சூழ்நிலைகள் வரும், உனக்கு சோதனைகள் வரும், உனக்கு அதுக்குரிய நிலைகள் வரும், அதிலிருந்து நீ ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதல்ல, உன்னுடைய விசுவாசம் ஆசீர்வாதத்தில் மட்டுமல்ல, உன்னுடைய விசுவாசம் நீ பரலோகத்தில் கடந்து செல்ல விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தை பலரும் எடுத்து பயன்படுத்துகிறோம். எதற்காக? ஆசீர்வாதத்துக்கு மட்டும். ஹல்லேலூயா. இல்லை, அதற்கு மட்டும் அல்ல. நீ பரலோகத்தில் கடந்து செல்ல ஆண்டவர் உனக்கு ஆயத்தமாக்கிய இல்லத்தின் வாதலுக்கு நீ நுழைந்து செல்ல நீ ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஜெயிக்க வேண்டும். எத்தனை பாடுகள் உனக்கு வந்தாலும், பாவம் செய்யக்கூடிய எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும், எந்த நிலைகள் உனக்கு வந்தாலும், நீ பரலோக இல்லத்தை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும். பாவத்தை ஜெயிக்கிறது தான் பாதாளத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. கோபத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, தீமையை, மந்திரவாத சூனிய பழக்கங்களை, பிறரை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை, பிறர் குடும்பத்தை சதிக்கிற எண்ணத்தை, பொறாமை, பவித்தை, பொய்யை விட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் பரலோக வாதல் நமக்கு முன்னால் பூட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரின் இதயத்தில் இல்லை என்றால் நீ இருளுக்குள் இருப்பாய், நீ பாதாளத்தில் வாசம் பண்ணுவாய், நீ அழகை பிடியில் இருப்பாய், நீ சாபக்கட்டுக்குள் தாழ்ந்து போவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெயித்தெழுந்ததை போல ஒருவன் ஜெயித்தெழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, பாவ குணங்களிலிருந்து, பாவ சுபாவத்திலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெயிக்கும் போது நாம் இல்லத்தில் மகிழ்ச்சி, மீட்பு, சமாதானம் உண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நான் உன் இல்லத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாதில் என்று நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன், என் சத்தம் உனக்கு கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவம் இருக்கிற இதயத்துக்கு கடம் சத்தம் கேட்பதில்லை. ஹல்லேலூயா. உன் இதயத்தில் இயேசு ஏறி இருந்தால் மட்டும்தான் உன் இல்லத்திலும் கடவுள் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயினும் அவர் வாஞ்சிக்கிறார், இறுதி காலத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், ரட்சிப்பில்லாமல் குடும்பங்கள் இருக்கிறோம், தெய்வ பயம் இல்லாமல் வாழுகிறோம், வேத வசனம் இல்லாமல் வாழுகிறோம். நாம் ஒவ்வொருவரை பார்த்து கடவுள் சொல்கிறார், நான் வாதல் நின்றே தட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இல்லத்தை திறக்கும் போது, நாம் இதயத்தின் கதவை திறக்கும் போது, ஆண்டவர் பரலோகத்தின் வாதலே, அந்த இல்லத்தின் வாதலே உனக்கு கடவுள் திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நாம் கடந்து செல்ல பாவத்தை விட வேண்டும், நம்மை சோதிக்க வருகிற பாவத்தை விட வேண்டும், நம்மை சோதிக்க வருகிற தீமையை விட வேண்டும், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அங்கு சாக வேண்டும். ஹல்லேலூயா,
ஆவியானவர் குடிக்கொண்டு நற்கிரியைகள், நல் சுபாவங்கள், கடவுளுக்கு பிடித்த மகனாய் மகளாய் குடும்பமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய செயலாற்றல் இருக்க வேண்டும், கனிகள் இருக்க வேண்டும், ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும், வரங்கள் இருக்க வேண்டும். அப்போது நாம் ஒவ்வொரு பேரும் பாவத்தை ஜெயிக்கும்படியாக, பாதாளத்தை ஜெயிக்கும்படியாக அதிகாரத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எதற்காக அவர் விருந்து உண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். அவரும் நீரும் நமக்குமாக சேர்ந்து பரலோகத்தில், ஹல்லேலூயா, 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 நரகத்தில் அல்ல, பாதாளத்தில் அல்ல, தீ அக்கினி அல்ல, தீ கடலில் அல்ல, நாம் ஒவ்வொருவரை கடவுள் அனுப்ப விரும்புகிறார் அவருடைய மகிமையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையை காண வேண்டும் என்றால் பாவத்தை ஜெயிக்க வேண்டும், இரண்டாவது சோதனை ஜெயிக்க வேண்டும், மூன்றாவது பாடுகப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், அவருக்கு நாம் ஜெயித்தெழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். இயேசு ராயப்பரின் வீட்டிற்கு வந்து அவருடைய மாமியார் காய்ச்சலாய் கிடப்பதை கண்டார். அவர் அவருடைய கையை தொடவே காய்ச்சல் அவளை விட்டு நீங்கியது. அவள் எழுந்து அவருக்கு பணிவிடை புரிந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ தன்னுடைய மாமியார் என்ன செய்கிறார்? காய்ச்சலோடு இதோ படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராயப்பருடைய மாமியார் கொடிய வைரஸ், மரண படுக்கை, மறந்தெடுத்தும் விடுதலை இல்லை, யாராலும் சுகம் கொடுக்க முடியவில்லை, கொடிய வியாதியோடு படுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை கூப்பிட்ட உடனே இயேசு அந்த இல்லத்தில் கடந்து சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கடந்து செல்லவே அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. இயேசு கடந்து சென்ற இல்லத்தில் மரணத்தின் செய்தி அகற்றப்பட்டன. ஹல்லேலூயா. கொடிய வியாதி, கொடிய காய்ச்சல், யாராலும் சுகங்கெடுக்க முடியாத வேதனை, அதிலிருந்து இயேசு விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம் இல்லத்தில் வர வேண்டும். இயேசு நம் இல்லத்தில் வரும்போது இயேசு நம் இல்லத்தை தேடி வர வேண்டும், அவர் இல்லத்தில் நுழைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது வியாதிகள் நீக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியே இல்லை, வேதனை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், இதோ நான் உன்னுடைய வாதலை நெறிந்து தட்டுகிறேன். ஹல்லேலூயா. அங்கு வாதல் திறக்கப்படுகிறது. அந்த இல்லத்தின் வாதல் திறக்கப்பட்டது. இயேசு அங்கு கடந்து செல்ல தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். ஆதலால் வியாதிகள் நீங்கி போனன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி விலகி போகிறது, வியாதி விட்டு போகிறது, அங்கு அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இல்லத்தில் வர வேண்டும். அவர் தட்டும் போது, அவர் வாசிக்கும் போது உன் இல்லம் திறந்த இல்லமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி பிடிகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார், துன்பத்தை ஆண்டவர் உடைத்து விடுவார், வேதனை கர்த்தர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. இயேசு இல்லத்தில் வரும்போது தீராத வியாதிகள், உடையாத வியாதிகள், மாறாத துன்பங்கள், மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காஸ் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அந்த இடத்திற்கு வந்தபோது ஏறெடுத்து அவனை நோக்கி, சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வா,
இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வழியாக கடந்து வருகிறார். அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அநேகரை கடவுள் வார்த்தை சொல்லி பரலோகத்தை சேகரித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த செய்தி சக்கேவுக்கு தெரிய வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும் கூட்டமாய் இருக்கிறது. இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஐயோ, என்ன கூட்டம், பார்க்க முடியவில்லை என்று போகவில்லையே. அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மரத்தின் மீது ஏறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கட்டையாய் இருந்ததால், குலை மனிதனாய் இருந்ததால், பெருங்கூட்டமாய் இருப்பதால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும். இத்தகைய வல்லமை உள்ள இந்த மனிதன் யார், இந்த கடவுள் யார் என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆவலுடையவராக மரத்தின் மீது ஏறினார். ஹல்லேலூயா. மரத்தின் மீது ஏறி இருக்கிற மனிதனை ஆண்டவராக இயேசு கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சக்கேவே, நீ இறங்கி வா. ஹல்லேலூயா. நீ வேகமாய் இறங்கி வா. ஹல்லேலூயா. அவர் இறங்கி நின்ற பின்பு இயேசு சொல்கிறார், உன் இல்லத்தில் நான் இன்று தங்க வேண்டும். ஹல்லேலூயா. வர வேண்டும் என்று அல்ல, உன் இல்லத்தில் நான் இன்று வந்து தங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்மால் பார்க்க முடியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடவுளை இதுவரை பார்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நம்மில் பலவித பாவங்களும், பலவித சுபாவங்களும், பலவிதமான நெருக்கடிகளும், கடவுளோடு நெருங்க முடியாத சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கை தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை தேட அநேக சூழ்நிலைகளோடு இருக்கிறோம், அநேக தடைகளோடு இருக்கிறோம், விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் சக்கேவு தடையா இருந்தது இயேசுவை பார்க்க. இதோ கட்ட மனிதனானதால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. தடை, தகுதி இல்லை. இயேசுவின் முகத்தை பார்க்க தகுதி இல்லை. ஆயினும் எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தின் மீது ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை தேட நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்ய நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். சூழ்நிலை அல்ல, நிலைகள் அல்ல, தடை அல்ல. ஆண்டவரை தேடவும், அவரை பார்க்கவும், அவருடைய சத்தத்தை கேட்கவும் உனக்கு எல்லா சம வழிபாடுகளிலும் வாஞ்சை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சக்கவே போல் உனக்கு தடைகள் வரும். இயேசுவை தேட முடியாத தடசங்கள் வரும். மீட்பை சுதந்தரிக்க முடியாமல் தடைகள் வரும். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் உன்னில் பாவங்கள் இருக்கும், உன் தாய் தந்தருடைய குணங்கள் இருக்கும், இரத்தத்தின் சுபாவம், பாவ கிரியைகள் இருக்கும். அதை நீ விட வேண்டும். ஹல்லேலூயா. நான் எப்படியாவது கடவுளோடு இருக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், உனக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சக்கேவுக்கு வாஞ்சை இருந்தது. இயேசுவை பார்க்க முடியாத தடைகள் இருந்தது. அங்கு சூழ்நிலையாய் இருந்தது, கட்ட மனிதராய் இருந்தார். ஆனால் அவருடைய வாஞ்சைப்படியாக எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை தாகத்தின் மூலமாக அங்கு ஒரு மரம் இருந்தது. ஹல்லேலூயா. நீ வாஞ்சைப்படும் போது, நீ ஆர்வப்படும் போது ஆண்டவருடைய சூழ்நிலைகளை வெட்டி விடுவார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது ஆகாததை கர்த்தர் ஆக செய்து அவருடைய பாதத்தில் உன்னை கொண்டு நிறுத்துவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படியாக சக்கேவுக்கு இருந்த சூழ்நிலைகளும் நிலைகளையும் சக்கையும் மறந்து மரத்தின் மேலேறி உயரமான இடத்தில் ஏறி இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதை இயேசு இந்த பெரிய கூட்டத்தில் அவருடைய கண் சக்கையோடு சென்றது. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை இதயத்தை இயேசு கண்டார். அந்த ஆர்வமான இதயத்தை இயேசு கண்டார். இயேசு சொல்கிறார், இறங்கி வா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் நான் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் இல்லத்தில் தங்கும் போது அந்த இல்லம் எப்படி இருக்கும்? அது பரலோக இல்லம். ஹல்லேலூயா. ஒரு வாஞ்சையின்படியாக, ஒரு ஆர்வப்படியாக, இதய ஏக்கத்தின்படியாக இயேசு சக்கையின் இல்லத்தில் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் மூலமாய் மீட்பு இல்லத்தில் கிடைக்கிறது. குடும்பத்துக்கு ரட்சிப்புண்டாய் இருக்கிறது. பாவமும் சாபமும் உடைந்து போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அகத்தின் கண் திறக்கப்பட்ட பின்பு இயேசுவோடு கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிறரை வஞ்சித்ததையும் பிறரை அபகரித்ததையும் திருப்பி கொடுக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இயேசு வரும்போது அந்த இல்லத்தில் சாபம் இல்லை. இயேசு வரும்போது அந்த மனிதனுக்கு சாபம் இல்லை. இயேசு தங்கும்போது அந்த குடும்பத்துக்கு இல்லத்துக்கு இருள் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிறதை, ஏமாற்றுகிறதையும் திருடுகிறதையும் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் மேலே, அவருடைய சந்ததி மேல் இருந்த சாபத்தை இயேசு தங்கியிருந்து உடைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தமாக ஆண்டவர் சக்கை நிலத்தில் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாஞ்சை இருக்க வேண்டும். நம்மை தாழ்மை இருக்க வேண்டும். நம்மை பொறுமை இருக்க வேண்டும். நம்மை அன்பு இருக்க வேண்டும். இயேசுவை, கடவுளை பார்க்கும் போது ஹல்லேலூயா, பெருமை அல்ல. இயேசுவை நீ காணக்கூடியது, தரிசனங்களை பார்க்கக்கூடியது பெருமையினதுக்கல்ல, பரலோகத்தில் போக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தரிசனங்கள் உனக்கு பெருமை அல்ல கற்றுத்தர வேண்டும். பொறுமை, தாழ்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சக்கேவின் இல்லத்தில் ஆண்டவர் சென்றார். அங்கு மீட்புண்டானது. ஹல்லேலூயா. அவராக போகவில்லை, வாஞ்சையின்படியாக. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க வேண்டும். தாகம். நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அடுத்த நாட்கள் போகலாம் என்று இயேசுவை அடுத்த நாள் இனி இது வழியா வரும்போது பார்க்கலாம் என்று சக்கை நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்றே பார்க்க வேண்டும். இப்போதே இந்த மனிதனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம் இல்லத்தில் வர நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகள் ஆனாலும், அது எந்த உறவுகள் ஆனாலும், அது எந்த நிலை ஆனாலும், கடவுளுக்குரிய பங்கை, கடவுளுக்குரிய நேரத்தை, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம் இல்லத்தில் வருவார். ஹல்லேலூயா. நீ அவருக்கு கொடுக்கும் போது, அவரை பார்க்க வாஞ்சிக்கும் போது, நீ அவரோடு அமர்ந்து கொள், அவரை துதிக்க வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் உன்னோடு இல்லத்தில் வருவார். ஹல்லேலூயா. 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 அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் மாதல் என்று நான் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு வருவான். செவி கொடுத்து நம்மை திறந்து தந்தால் அந்த இல்லத்தில், அந்த இதயத்தில் நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. விருந்து உண்பேன். ஹல்லேலூயா. சக்கேவின் இல்லத்தில் தங்கினார். ஒருவர் ஒருவர் அன்பாய் இருந்து ஒருவர் ஒருவர் உண்டு குடிக்க இதோ கடவுள் இரக்கம் காட்டினார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கமும் அன்பு மீட்பாக சக்கேவின் இல்லத்தில் வெளிப்பட்டன. ஹல்லேலூயா. ஒளியாக, சமாதானமாக, பிரகாசமாக, விடுதலையாய் வெளிப்பட்டன.
ஹல்லேலூயா. நாம் வசனங்களை கேட்கிறவர்கள் அல்ல, அதை கேட்டு உள்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்டு விடுவதற்கல்ல, நீ கடவுளை தேடக்கூடியது, அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 20ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகி அன்று மாலை சீடர்கள் தாங்கள் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருக்கையில் இயேசு வந்து அவர்களிடையே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இவ்வாறு சொல்லி அவர்களுக்கு தம் கைகளையும் விலாவையும் காண்பித்தார். ஆண்டவரை கண்டு சீடர்கள் மகிழ்வுற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பிள்ளைகளே, அவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்களே, வேதத்தை வாசிக்கிறவர்களே, ஒன்றாய் கூடி ஜெபிக்கிறவர்களே, உன்னை கடவுள் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு சில நேரம் கடவுள் உன்னை கைவிட்டது போது உன்னுடைய துன்பத்தின் மூலமாக, உன்னுடைய அச்சத்தின் மூலமாக, உன்னுடைய நெருக்கத்தின் மூலமாக உனக்கு வெளிப்படும். ஆனால் அவர் உன்னை சுற்றி இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மரித்த பின்பு இயேசுவாய் இருந்த சீடர்கள் அச்சத்தில் இருந்தார்கள். ஐயோ, நம்மையும் கொன்று விடுவார்கள், நாமும் சாக இருக்கிறோம், இந்த யூதர்கள் நம்மை நசுக்கி விடுவார்கள், இயேசுவோடு நீங்கள் இருந்தவர்கள் என்ன தீர்ப்பு தண்டனை நமக்கு வர இருக்கிறது என்று அச்சத்திலும் நடுக்கத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் துயரத்திலும் ஒன்றாய் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் நீ ஊழியம் செய்தாலும், நீ இந்த கடவுளோடு இருந்தாலும், எல்லா ஜெப வழிபாடுகளுக்கு பங்கெடுத்தாலும், ஏதோ ஒரு துன்பத்தின் மூலமாக, ஏதோ ஒரு வேதனை மூலமாக, ஏதோ ஒரு விண்ணப்பத்தின் மூலமாக நீ அச்சத்திலோ, நீ நடுக்கத்திலோ, நீ வேதனையிலோ நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒரு வியாதி வரும்போது பயம் வருகிறது, மரண போராட்டம் வருகிறது, நிந்தை மூலமாக, சத்துருவுகள் மூலமாக பல போராட்டமோ, பல நெருக்கடி ஒன்றில் இருக்கிறது. ஆனாலும் நீ கண்ட இயேசுவை நீ மறக்காதபடி, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடி, நீ சுதந்திரித்த விசுவாசத்தை சிதறி விடாதபடி, இன்னும் நீ கடவுளுக்குள் இருப்பதால் அவர் உனக்கு தரிசனம் ஆவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை தேடி வருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய வேதனைகளை அகற்று, உன்னுடைய அச்சம் நடுக்கங்களை உடைக்கு, உன்னை சுற்றி வருகிற சத்துருவுகளை உடைக்கு, போராட்டங்களை உடைக்கு, மந்திர கட்டுகளை உடைக்கு, வியாதி தொல்லைகளை உடைக்கு, உன் கண்ணீரை தொடக்கு. இயேசு வருவார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை, சுகமளிக்க வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்கள் மத்தியில் வெளிப்பட்ட ஆண்டவர் நம் மத்தியில் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கைவிடுவதில்லை, அவர் தள்ளி விடுவதில்லை. ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கிறாய்? அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். அதனால் நீ துன்பப்படும் போது உன்னை தேடி இயேசு வருவார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு அவருடைய பரிசுத்த இல்லத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் வரும்போது, உனக்கு சோதனை வரும்போது, சத்ருவால் உனக்கு மத்திர வரும்போது, உனக்கு மிரட்டல்கள் வரும்போது, ஆண்டவர் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ கலங்காதே. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் உன்னை விலை கொடுத்து வாங்கியது. ஹல்லேலூயா. எங்கிருந்து வாங்கியது? இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, சாத்தான் பிடியிலிருந்து அவருடைய ரத்தம் உன்னை விலை கொடுத்து வாங்கியது. அஞ்சாதே, பயப்படாதே. உயிர்த்தெழுந்த இயேசு வல்லமை உன்னை விடுவிக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தள்ள மாட்டார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமே உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நீ எப்போது கடவுள் கைவிட்டாரோ, இல்லை கடவுளம் சத்தத்தை கேட்கவில்லை, கடவுள் நமக்கு இல்லை என்று நினைக்கிற நேரத்திலே ஆண்டவர் உனக்கு முன்னால் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயித்தெழுந்த வல்லமையே, உயர்த்தெழுந்த வல்லமையே, இயேசுவின் வல்லமையே, இயேசு உனக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஏனெனில் உன் கண்ணீரை துடைத்து, உன் வேதனை துடைத்து, உன் துயரத்தை துடைத்து அவர் உன்னாடி இருக்கிறது என்பதை, உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சிறப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை திடப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னுக்குள் வாசம் பண்ணுகிறார், வெளிப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட்ட பின்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். அவர்களுடன் இவ்வாறு அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தலைவன் ஒருவன் அவரை அணுகி பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உயிர் பெறுவாள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபக்கூட்ட தலைவர் தன்னுடைய மகள் இறந்து போகிறாள், 12 வயதான மகள் இறந்து போகிறாள். அவர் சோர்ந்து போனார், அவர் தளர்ந்து போனார். யோ, நான் கடவுளுக்கு இத்தகைய ஊழியங்களை செய்கிறேன், நான் நல்லதே செய்கிறேன், இறை பயம் உள்ளவனாய் இருக்கிறேன், இறை நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறேன், என்னுடைய மகள் இறந்து போனாள் என்று அந்த வேதனையில் விசுவாசம் குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. அவர் தள்ளாடி நிற்கிறார், அவர் வேதனையாடி நிற்கிறார். இயேசுவை அவர் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி ஓடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவரே, நீர் வர வேண்டும், என் மகள் இப்போது நான் இறந்து விட்டாள், நீர் வந்தால் என் மகள் எழும்புவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக விசுவாசம் சோர்ந்து போகிறது. ஐயோ, அந்த மனிதன் தள்ளாடி கொண்டிருந்த கண்ணீரை கண்ட இயேசு மனம் இறங்கி இல்லத்தில் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அந்த இல்லத்தில் ஏறும் போதே அந்த குழந்தை, இந்த குடும்பத்தை, மரணத்தை சுற்றி நின்ற மனிதர்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள், ஒருவர் ஒருவர் காதல் ஊதிக்கொள்கிறார்கள், ஒருவர் ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். இறந்த குழந்தை எப்படி எழும்பும், இந்த மனிதனால் எழுப்ப முடியுமா என்று ஒருவர் ஒருவர் பரிகாசமாக அங்கு பேசுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஜெபக்கூட்ட தலைவருக்கு விசுவாசம் குறையவில்லை. இயேசு என் மகளை எழுப்புவார் என்ற இந்த பரிகாசமான வார்த்தை கேட்டும் அவர் சோர்ந்து போகவில்லை. இயேசு என் மகளை தொடுவார், எழுப்புவார் என்ற விசுவாசம் இருந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் உறவுகள் பரிகாசப்படுத்தும், நம்முடைய நண்பர்கள் பரிகாசப்படுத்துவார்கள். நம்முடைய துன்பத்தை காணும் போது, நம்முடைய வேதனை காணும் போது, நமக்கு வர இருக்கிற மரண செய்திகளை கேட்கும் போது, ஆம் ஜெபம் ஜெபம் என்று போனார்கள், இப்போது இவர்களுக்கு எல்லாம் நடந்து விட்டது என்று பரிகாசம் செய்வார்கள். அந்த பரிகாசத்தை கேட்டு உன் விசுவாசத்தையும், உன் தெய்வீகத்தையும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் இழந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் விடுவிக்கவும், உன்னை ஆசீர்வதிக்கவும், உன் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளவும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்கிறார்? வாசிப்போம். 23 25 வரை வாசிப்போம். இயேசு தலைவன் வீட்டுக்கு வந்தபோது தாரை ஊதுவோரையும் சந்தடி செய்யும் கூட்டத்தையும் கண்டு, விலகி போங்கள், சிறுமி சாகவில்லை, தூங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை ஏளனம் செய்தனர். கும்பலை வெளியேற்றிவிட்டு அவர் உள்ளே சென்று அவள் கையை பிடிக்கவே சிறுமி எழுந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிகாச கூட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய சடங்கு நடத்தக்கூடிய மனிதர்கள், அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீக்கிய பின்பு இதோ ஆண்டவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. சாகவில்லை என்று விசுவாசத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன நேரிட்டாலும் ஆண்டவர் இருக்கிறார், நம்மை விடுவிப்பார் என்று விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமா தான் இயேசு சொல்கிறார், சிறுமி சாகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அங்கு பரிகாசம் நடந்தது. எல்லாவரையும் இயேசு வெளியே விடுகிறார். வெளியே விட்டு இயேசு வல்லமையுள்ள கரத்தை நீட்டி கரத்தை பிடித்து எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமி எழும்பினாள். ஹல்லேலூயா. இயேசுவின் முகத்தை பார்த்து ஆனந்தம் அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமியுடைய வாழ்க்கை, சிறுமியுடைய நேரங்கள், சிறுமியுடைய வயதுகள் இயேசுவின் கரத்தை பிடித்து பார்த்தவுடனே பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு அந்த இல்லத்தில் இறந்து போன சிறுமியை பார்க்க வரும்போது அங்கிருந்த மனிதர்களையும் அங்கிருந்த சடங்கு பொருளையும் வெளியே விடுகிறார். ஹல்லேலூயா. இது என்னவென்றால், இயேசு நம் இல்லத்தில் வரும்போது, நம்முடைய விசுவாசத்தின்படி வரும்போது, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின்படி வரும்போது, நம்முடைய ஆலயத்தின்படி அவர் வரும்போது, நம் இல்லம் எப்படி இருக்க வேண்டும்? பிரகாசித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். பரிகாச உறவுகளோ, பரிகாச கூட்டங்களோ, தீமைகளோ எதுவும் நம் இல்லத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு நின்று உன் பிள்ளைகளை பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் உன்னுடைய வாதல் என்று நின்று தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு வருவான், கதவை திறந்து தருவானாக, அவனோடு விருந்து உண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரலோக விருந்திலே, இந்த பரலோக இல்லத்திலே அநேக கருத்துக்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம் இல்லத்தில் வர வேண்டும் என்றால் நம் இல்லம் பைபிள் இருக்க வேண்டும். கடவுளுடைய மகிமையான வார்த்தைகள் அங்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கு தெய்வீகம் இருக்க வேண்டும். அங்கு பிரசன்னம் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதுதான் ஆண்டவர் உன் பிள்ளைகளை பிரகாசிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து எழுப்புவார். ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து எழுப்புவார். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து எழுப்புவார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து எழுப்புவார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் முகத்தை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கரம் பிடித்திருக்கிறதை உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இது யாரால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்? தாய் தந்தர்கள் கடுமையாக கடலிலும் பலவித வேலைகளிலும் பிள்ளைகளுக்காக கடுமையாக வளர்க்கிறீர்கள். எதற்காக வளர்க்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, கல்வி காலங்களுக்காக, கல்வி உயர்வுகளுக்காக வளர்க்கிறீர்கள். ஆனால் ஒரு நல்ல பங்கை மட்டும், ஒரு நல்லதை மட்டும் விட்டு விடுகிறீர்கள். தெய்வீகத்தையும், ரட்சிப்பையும், பரிசுத்தத்தையும், கடவுளை குறித்தான வார்த்தைகளையும் விட்டு விடுகிறீர்கள்.
அழைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, மனம் திரும்புங்கள். ஆண்டவரை நாம் இல்லத்தில் ஏற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை விட்டு, உலகத்தின் நிலைகளை விட்டு, ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கனிகளும் எல்லாம் பெருகிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற சம்பத்தை காட்டிலும், நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் உனக்கு அதிகமாய் பெருகிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அந்த ஜெபக்கொண்ட தலைவனுடைய இல்லத்தில் அவர் கடந்து செல்லவே இல்லை என்றால் அந்த குழந்தை நிலைமை என்ன? இறந்திருக்கும். ஹல்லேலூயா. திமித்தேரிக்குள் கொண்டு செல்ல அங்கு சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. இயேசு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த அற்புதம் அங்கு நடக்கிறது? தன்னுடைய தந்தை கடவுளுக்கு ஊழியம் செய்து வந்தார். ஜெபக்கூட்ட தலைவனாக இருக்கிறார். கடவுள் மகனாக இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். ஆதலால் இறந்து போன மகளை இயேசு எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, ஆண்டவரை தேடுங்கள். இயேசு நம் குடும்பத்துக்கு தேவை. அவர் தலைவராய் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அவர் தலைவராய் இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்புக்கு அவர் தலைவராய் இருக்க வேண்டும். நம் குடும்பத்துக்கு இயேசு தலைவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தலைவராய் இருக்க நமக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கும். அழகிய சோதனைகளை தருவார். அநேக சோதனை போராட்டம் வரும் நம் வாழ்க்கையில். அதை தாங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேசான பத்திரம், லேசான துன்பம் அது நம்மை விட்டு விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் பிள்ளைகளை கடவுளுக்குள் வளர்த்து தாய்த்தந்தர்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் கடவுளை தேடுங்கள். உலகத்தோடு செல்போனுக்கு விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் நடத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் பாதலென்றே நின்று தட்டுகிற அந்த சத்தத்தை நாம் கேட்போம். அவரோடு அமர்ந்து கொள்வோம். அவரை பற்றி கொள்வோம். பரலோகத்தில் செல்ல ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, 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 glory to Lord, glory, glory, glory to power, glory to power, glory to power. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Abhishekam, Abhishekam, Amin Abhishekam, Akinin Abhishekam, Amin Abhishekam, Akinin Abhishekam. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, 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 praise His power, praise His power. Glory to power, glory to power, glory to power. உச்சிடு வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, உச்சிடு வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, உச்சிடு வல்லமே, உச்சிடு வல்லமே, அபிஷேக வல்லமே, அபிஷேக வல்லமே, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, அபான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, உச்சிடு வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, நிரப்பிடு வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, பச்சாத்தாலே இயேசு நாமத்திலே. Glory to Lord. வானம் திறக்கப்பட்டு எல்லா மக்களிலே அபிஷேகம் இறங்குவதாக. விடுவிக்கிற வல்லமே, பெருந்திட்டு மயறி வாக்கினே, பெருந்திட்டு ஏறி வாக்கினே. நீர் ஒருவரே கடமை, நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் பாட எல்லா மக்களிலே அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை பாய்வதாக. முண்டவர்கள் நடக்க துன்பத்திலே முண்டவர்கள் ஆனார்களோ, கவலையிலே கடன் பாரத்திலே முண்டவர்கள் ஆனார்களோ, இல்லத்தோடு கட்டப்படுகிறார்களோ, தலை நிமிர முடியாமல் இருக்கிறார்களோ, எழுப்பி நடக்க
சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறேன் அப்பாவை துதிக்கிறேன். உமக்கு சோத்திரம் ஆராதனை. முண்டவர்கள் முண்டவ வாழ்க்கை ஓ ஆண்டவரே, எழும்ப ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. முண்டவர்களா இருக்கிறார்களோ ஆமே, வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, எல்லாரும் கரங்களை எழுப்புங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை கடன் என்ற வாழ்க்கை, நான் முண்டவனா இருக்கிறேன். நான் உழைத்தாலும் உழைப்பின் பலன் இல்லை. முண்டவனா இருக்கிறேன், வெறும் கையோடு திரும்புகிறேன். ஆழத்தில் போனாலும் ஆழக்கடலில் போனாலும் நான் திரும்பி வருகிறேன். சகோதரர்கள் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, மகிமை ஆண்டவரே, நீதி சூரியனே, எங்களை வாழ வைக்க வந்தவரே, நீங்க எங்களை எழுப்புங்க, எங்களை எழுப்புங்க. விடவனாய் இருக்கிற எங்களை எழுப்புங்க. கடனாய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி. இறங்குங்க ஆண்டவரே. ஏழை மக்கள் இதில் அதிகமே கடன் வாழ்க்கையிலே முண்டவனாய் வாழ்கிறார்கள். அநேகர் பரிகாசப்படுத்துகிறார்கள். முண்டவர்களே, பலனுள்ள காய்கள், பலனுள்ள காய்கள், ஓடக்கூடிய காய்கள் பரிகசிப்பதை போல எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஓட முடியவில்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, எங்கள் பசி தீரவில்லை, எங்களுக்கு அதை சொந்த முடிவு எடுக்க முடியவில்லை. ஒப்புக்கொடு சகோதரா, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். நீ கடந்து வந்த இந்த பாதை உண்மையானது, இது சத்தியமானது. இந்த பரிசுத்த மலை, ஆண்டவர் எழுந்தழுகிற மலை, தரிசனமான ஆலயம். விசுவாசத்தோடு ஆண்டவரே, என் கால்கள், என் வாழ்க்கை விடவனாய் இருக்கிறது. ஆண்டவரே, விடவனாய் இருக்கிறேன். விடவனை நடக்க வைத்தவரே, என்னை நடக்க வைங்க, என் மகளை நடக்க வைங்க. வேலைக்கு செல்ல முடியவில்லை, நடக்க வைங்க. கட்டப்பட்ட நிலையா இருக்கிறது, நடக்க வைங்க. என்னை நடக்க வைங்க, என்னை வீர நடைபாட வைங்க, என்னை வீர நடைபாட வைங்க. உலகத்தான் முன்னிலையிலே என்னை எழுப்பி விடுங்க, என்னை எழுப்பி விடுங்க, என்னை எழுப்பி விடுங்க. ஆமென். Glory to Lord, glory to Lord. ஆமே, நன்றி. லாடு கைதாளத்தோடு ஆமே, முண்டவனை நடக்க வைக்கிற ஆண்டவரே, இங்க வல்லமே எங்களுக்கு ஊற்றுங்க. உண்மை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். எந்த நிலையில் இந்த ஆலயத்தை மறக்க மாட்டோம். ஒப்புக்கொடு, உன் தீர்மானத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை நடக்க வைப்பா, நடக்க வைப்பா. முண்டவனை நடக்க வைத்த ஆண்டவர் உன்னை நடக்க வைப்பா. ஆமே, எங்கள் வாழ்க்கை குறித்தா இருக்கிறது. ஆண்டவரே, என் மனைவி, என் கனவு, எங்கள் பிள்ளைகள் ரட்சிப்பில்லாண்டவரே, உண்மை எங்களுக்கு பார்க்க முடியவில்லை. நீர் தட்டி கொண்டிருக்கிறீரே, தட்டி கொண்டிருக்கிறீரே, உண்மை பார்க்க முடியவில்லை. எங்கள் பாவமோ எங்களை குருடாக்கி விட்டது, முன்னொரு சாபமோ எங்களை இருளாக்கி விட்டது. ஆண்டவரே, எங்கள் கண்ணை திறந்து விடுங்க. இங்க பார்க்க, இம்மை பார்க்க, ரட்சிப்படைய நாங்கள் குடும்பமா ரட்சிப்படைய எங்களுக்கு பார்வை உண்டாகட்டும். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் கண்களுக்கு பார்வை கிடைக்க ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இதனால உன் வாழ்க்கை உன்னை விட்டு போக பிரகாசம் காடு. ஒப்புக்கொடு, ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னை தாங்கப்படு, உன்னை பெருக.
எல்லாரும் இங்க ஒளிய வீசுங்க. எந்தெந்த கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் இங்க ஒளிய வீசுங்க ஆண்டவரே. கண்ணீர் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வேதனை மாறட்டும் இயேசு நாமத்தில். ஆதரவற்ற மக்கள், ஏழை மக்கள், கடலோர மக்கள், கரையோர மக்கள் உம்மை நாடி வந்தார்கள், உம்மை தேடி வந்தார்கள். நீர் கரம் தூக்குவீர் என்பதை விசுவசித்து வந்தார்கள். அற்புதத்தை காட்டுங்க, இங்க மகிமை மக்களுக்கு காட்டுங்க, இங்க வழியை வீசுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மக்களை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, glory, glory to Power. விடக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. வெள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆராதனை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம், வெள்ளங்களுக்காக ஜெபிப்போம், கூலி வேலைகளுக்காக ஜெபிப்போம், கை நான் செய்கிற வேலை ஏமாறுங்களுக்காக ஜெபிப்போம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஏழை மக்களை ஆசீர்வதிங்க. கிழக்கிலிருந்து வருகிற ஆமே, மேற்கிலிருந்து வருகிற தெற்கு வடக்கிலிருந்து வருகிற மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, வள்ளங்களை ஆசீர்வதிங்க, ஏத்திரங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீணா நிரப்புங்க, வள்ளங்களை நிரப்புங்க, செழிக்க பண்ணுங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, உழைப்பின் பலனை ஆசீர்வதிங்க, உழைப்பின் பலனை ஆசீர்வதிங்க. Glory, glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise His power. அக்கனை பற்றி எரியட்டும், அக்கனை பற்றி எரியட்டும், அக்கனை பற்றி எறிவதாக, வல்லமை பாய்வதாக. அக்கினே உச்சிடும், அக்கினே, அக்கினே, அக்கினே உச்சிடும், அக்கினே நிரப்பிடும், அக்கினே. இல்லத்துக்காக ஜெபிக்கிறேன், வடக்கு வள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தடைகள் உடைவதாக, எல்லா தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்திலே. தீய சக்திகள் வெளியேறுவதாக, மந்திரவாத இருளுக்கு உடைக்கப்படுவதாக, எல்லா கோட்டைகள் உடைந்து போவதாக, பொறாமை நாவிகள் எரிந்து போவதாக, பரிகாசங்கள், பரிவார்த்தைகள், பரிவாங்கிற நிலைகள் எல்லாம் உடைக்கிறேன், இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். மகிமை மக்களுக்கு எதிராக எழுப்புகிற போராட்டங்களை இயேசு நாமத்தில் உடைக்கிறோம், அதிகாரத்தினால் உடைக்கிறோம். வேதனைகள் உடையட்டும், கண்ணீர் கவலைகள் உடையட்டும், பாடி நிந்தங்கள் உடையட்டும். ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. குடும்பமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எழுப்புங்க, குடும்பமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைக்கட்டும், பார்வை கிடைக்கட்டும். முடவர்கள் நடக்கட்டும், எழுப்பி பிரகாசிக்கட்டும், எழுப்பி பிரகாசிக்கட்டும். ஆமென். அற்புதம் நடக்கட்டும், எல்லா பாதை திறக்கப்படட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், எல்லா வாதங்கள் திறக்கப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். Glory to Lord. நன்றி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கட்டளை போடுங்க. வேலைக்கு செல்ல முடியாம, எந்த இன்னொரு வர முடியாம தடையா இருக்கிறேன். எல்லா தடைகள் உடைவதாக, இன்னொரு தடைகள் உடைவதாக, எல்லா தடைகள் உடைவதாக. இல்லத்தோடு கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வெளிநாடு வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். வேதனையோடு இருக்கிற மகனுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே. வேலை செல்லுமோ, வேலை இல்லாமல் ஆகுமோ என்ற கவலையோடு இருக்கிற அச்ச நடுக்கம் வெளியேறுவதாக.
அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்திலே. திருமண தடைகள் மாறட்டும். திருமணத்தை நடத்துங்க, திருமணத்தை நடத்துங்க, ஆண்டவர் நடத்துங்க. தடைகளை உடைத்து விடுங்க இயேசு நாமத்திலே. பிரிந்திருக்கிற கணவர் மனைவி சேரட்டும் ஆண்டவரே இயேசு நாமத்திலே. சேருவார்களாக, சமாதானம் உண்டாவதாக, பிரிந்த குடும்பம் சேருவதாக, அற்புதம் நடப்பதாக. ஆசீர்வதிங்கவே. Glory to Lord, glory to Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வேலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைவிடாதீங்க. மகிழ்ச்சி சமாதானத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை வெளிப்படுத்துங்க. வேண்டிக் கொள்கிறேன் எல்லா விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. வாலிபர்களுக்காக செபிக்கிறேன், சிறுவர்களுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் இறங்கட்டும். கல்வி காலம் துவங்கி விட்டது. ஞானத்தை ஊட்டுங்க, ஞானத்தை ஊட்டுங்க. போக்கில் வரத்திலும் தீயோரிலிருந்து, தீய நண்பரில் இருந்து மக்களை காப்பாற்றுங்க. போக்கில் வரத்திலும் ஆபத்து விபத்தில் இருந்து எங்கள் மக்களை காப்பாற்றுங்க. தேவைகளை சந்திங்க. அம்மை ஆசீர்வதிங்க. மக்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக. வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக. வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எட்டிப்பாட வல்லமே எனக்கு நிற்பதாக. அற்புதத்தின் வல்லமே இல்லை இல்லாதவர்களுக்காக ஸ்தோத்திரம். இல்லத்தை கட்டளை போடுங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. வாடக இல்லத்தில் இருக்கிறார்களோ, இல்லை இல்லாமல் அலைகிறார்களோ, இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் செபிப்போம். இல்லை இல்லாதவர்கள் ஒப்புக்கொடுங்க. அவன் இறங்குங்க. இல்லத்தை கொடுங்க. இல்லத்தை கட்டளை போடுங்க. தடைகளை உடைங்க, தடைகளை உடைங்க. இல்லத்தை கட்டளை போடுங்க. இல்லத்தை சம்பத்தை வெறுப்புக்கு மூடுங்க, வெறுப்புக்கு மூடுங்க. ஆண்டவருக்கு நன்றி. ரட்சிப்புக்காக செபிக்கிறேன். சக்க இல்லத்திலே கடந்து சென்றீரே, நீங்கள் எங்க இல்லத்தை கடந்து வர ரட்சிப்பு உண்டாகட்டும், தெய்வீகம் உண்டாகட்டும், தெய்வார்கள் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு, ஸ்தோத்திரம் ஏசப்பாவுக்கு, ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவுக்கு, ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் தேற்றுங்க, எல்லாரையும் நடத்துங்க, வழி நடத்தி ஆசீர்வதிங்க. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்காக செபிக்கிறேன். இந்தியாவிலே ஆமை வேலை பார்க்கிறேன், வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேன், வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேன். எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆட்சி தேற்றுங்க, ஆட்சி தேற்றுங்க. ஆமை போர் வழக்கங்களை நிறுத்துங்க, போர் வழக்கங்களை நிறுத்துங்க. உலக நாடுகளுக்கு சமாதானத்தை கொடுத்து எங்கள் சகோதரர்களே, தேவ மக்களே, ஆலயத்தில் வரக்கூடிய மக்களே காப்பாற்றுங்க ஆண்டவரே. இங்க இறக்கைக்குள் வைங்க, இங்க இறக்கைக்குள் வைங்க. ஆமே, நீங்க காப்பாற்றுங்க, நீங்க காப்பாற்றுங்க. ஆமே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எந்தெந்த வியாதியோடு இருக்கிறார்களோ இயேசு வல்லமை இறங்கி நிற்பதாக. சுகமளிக்க வல்லமை, விஷ வைரஸ், காய்ச்சல், இருமல், சுவாசமிட்டு, ஆஸ்மா யாது, தைராய்டு யாது, அலர்ஜி யாது வெளியேறுவதாக. பிரஷர் சுகர் வெளியேறுவதாக. வெளியுறுப்பு வல்லமை பாய்வதாக. வெளியுறுப்புக்கு வல்லமை பாய்வதாக.
நன்றி நன்றி. Glory to Lord, praise the Lord. Sotro ribala bala rigambala bala 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 bala. Glory to Jesus, glory to power. Glory to Lord, glory to Lord. நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களை ஆசீர்வதித்து எல்லாருடைய விண்ணப்பம் நிறைவேற இங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.